நீங்களும் நீட்டுக்கு எதிரானவர் தான். அனிதா வீட்டுக்கு போய் உட்கார்ந்தீங்க இல்ல, வெறும் நடிகராக தானே இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முக்கியமாக ஒரு தேச பிரச்சனை இந்த பத்தி எரியும் போது ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க? பாபி டியோலுக்கு ஒரு முன்கதை எடுத்துட்டு வர்றாரு. என்ன இதை சுவாஸ்னியா மாதிரி ஏதோ ஒரு பேர்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன் அவன் போய் ஒரு நாட்டில் உள்ள ஒரு அதிபரை தூக்கில் போட்டுட்டு என்ன ஒரு இதை பண்ணிட முடியுமா? அதெல்லாம் சாத்தியம். இவர் ஒரு ஆன்மீகவாதி, ரஜினியுடைய அரசியல் அட்மையர் பண்ண ஒருத்தர். ரஜினிகாந்த் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அடுத்து இவரே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஆன்மீக அரசியல் ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுப்பார். அதுதான் பாஜகவுடைய அரசியல். பாஜக ஒரு 0, நாம் தமிழர் கட்சி ஒரு 0. 0 + 0 = 0. அதனால் சீமானுக்கும் சரத்குமாருக்கும் இந்த அடிப்படை கணிதத்தை யாராவது புரிய வை. அக்கானேருக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் மற்றும் இந்திய அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இறுதியாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் தான் பேச போகிறோம். அதில் முதல்படியாக பார்த்தோம்னா நம்மளோட தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயோட இறுதி படம் ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய இழுபறிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படம் பார்த்துட்டு எங்களுக்கே பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. பல பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேன்னாங்க, சில பேர் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, இன்னும் சில பேர் பார்த்தோன்னா இயக்குனர் எச் வினோத் எங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு ஜனநாயகன் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன்கிறது பகவந்த் கேசரிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக். அதை ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா மேலும் சொதப்பி எடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய அடிப்படை தவறு என்ன அப்படின்னா, விஜய் இந்த கதையை தன்னுடைய கடைசி படமாக தேர்ந்தெடுத்தது. ஏன்னா நீங்கள் அரசியலுக்காக சினிமாவே விட்டு வர்றீங்க. அப்போ அந்த கடைசி படம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கணும்? உங்கள் காலத்தால் அழிக்க முடியாத மக்கள் மனசில் நிற்கிற ஒரு படமாக அது இருந்திருக்கணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் செத்து போகிற ஒரு மசாலா படமாக இருந்ததுங்கிறது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் தான். ஆனால் விஜய் என்ன நினச்சிருப்பார்? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எடுக்கிற கடைசி படம், அந்த படம் வரும்போது நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதனுடைய வசூல் சாதனை அடையாத அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அதையும் மீறி அந்த படம் கமர்ஷியலாக வெற்றி அடையணும் அப்படின்னா அது ஒரு மசாலா படமாக இருக்கணும், ஒரு மினிமம் கேரண்டி படமாக இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அது எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதே நேரம் விஜய் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கதை அதெல்லாம் முக்கியமே. விஜய் தான் முக்கியம். விஜய் கையை அசைச்சா விசில் அடிப்பாங்க, காலாட்டினா இவங்களும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மனநிலையில் இருப்பதால் விஜய் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்ல முடியாது. பட் அதே நேரம் நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது, எவ்வளவு பெரிய விஜய்யுடைய ரசிகராக இருந்தாலும் ஜனநாயகன் படத்தை 2 தர பாரு அப்படின்னா அதை அவன் தண்டனையாக தான் ஃபீல் பண்ணுவான். தண்டனையாக அவன் காட்ட மாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னடா அது நம்மளை போட்டு 2வது தர பார்க்க வச்சுட்டாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை, அதுதான் உண்மை. ஓகே சார். விஜய் நாங்கள் கேள்விப்பட்டோம், வினோத் அவர்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் தான் அது இன்சிஸ்ட் பண்ணதா அவர் சொல்கிறாரு. பட் அவர் வேற ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதுவே அந்த ஒன்லைனே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இவரையே இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காரு சார். அதான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த வணிக வெற்றிங்கிறது முதன்மையாக தெரியுது அவருக்கு. ஏன்னா நம்ம சினிமா விட்டு போகிறோம், அந்த கடைசி படம் தோல்வி படம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கல் ஆகிடும். விஜய்க்கு ஃப்ளாப் நடிகராக இண்டஸ்ட்ரியை விட்டு போனார்னு ஒரு பேர் இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், அவர் முதல்வர் ஆன பிறகு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று மீனவ நண்பன், இன்னொன்று மதுரை மீட்ட சுந்தரபாண்டிய. மீனவ நண்பன் கூட பரவாயில்லாமல் போச்சு, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அட்டர் ஃப்ளாப்பு. ஆனால் பாருங்கள், அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருடங்களாக நம்ம பேசும்போது அது ஒரு ஃப்ளாப் படம் தானே பேசுகிறோம். இப்போ இவர் நடித்து அதே மாதிரி ஜனநாயகன் ஒரு ஃப்ளாப் படமாக இருந்துச்சுன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு அதை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒன்று வரக்கூடாது. நம்மளுடைய கடைசி படம்
கமர்ஷியல் ஹிட் ஆகணும்னு அவர் யோசிச்சிட்டாரு. ஓகே. அதனால இப்படி ஒரு தர லோக்கலான சப்ஜெக்டை அவர் கையில் எடுத்துட்டார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார் முழுக்க முழுக்க பாக்ஸ் ஆஃபீஸோட வெற்றியை நோக்கி தான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. சார் வினோத் அவர்கள் மேலே பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வினோத் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல, ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை வினோத்தோட தப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, இந்த கதையை விஜய் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணும் போதே அதை மறுத்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் வினோத் வந்து அப்படி மறுக்கலை. என்ன காரணம், விஜய் படத்தை இயக்குவதே அவர் ஒரு வாழ்நாள் நிச்சயமா வச்சிருந்திருக்கலாம். அல்லது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இறுதி படம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது கடைசி படம் வேற. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்குவோம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் என்னன்னா, இவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ரைட்டரும் கூட. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பகவந்த் கேசரியுடைய லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து வேறொரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கௌதம் மேனனுடைய பொண்ணு, அவர் இறந்துடுறாரு. அந்த பொண்ணை வளர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார் விஜய். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியாக வந்து ஒரு பயத்தில் இருக்கு. அந்த பிள்ளையுடைய பயத்தை நீக்கி அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு கொண்டு வரணுங்கிற லட்சியத்தோடு இவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு ஃபைலை கொடுக்குது. அவன் எவன் கொடுத்தானே தெரியல. அந்த ஃபைலை போய் கொடுக்குது. அதனால் ஒரு விளைவு ஏற்படுது. அதனால் வில்லன்கள் இந்த பொண்ணை குறி வைக்கிறாங்கன்ட்டு ஒரு லைனை பிடிச்சி போயிருந்தா அந்த கதை வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஒரு படமாக இருந்திருக்கும். இதுக்குள்ளார ஒரு ஃபேமிலிக்கான எமோஷன்ஸ் இருந்திருக்கும், அந்த விறுவிறுப்பு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் இவர் என்ன பண்ணார், பாபி டியோலுக்கு வந்து ஒரு முன்கதை எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன ஏதோ ஸ்வாஸ்னியா மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன் அவன் போய் ஒரு நாட்டில் உள்ள ஒரு அதிபரை தூக்கில் போட்டுட்டு என்ன ஒரு இதை பண்ணிட முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? என்ன அதுக்கு அடுத்து இவன் ஒரு நேர்மையான அதிகாரியா, அவனை வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து அவமானப்படுத்திட்டானா, அரட்ராயரோட நடக்க விட்டானா, அதனால இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதியாக மாறுறானா. இது என்ன லாஜிக்? இது அறிவுள்ள யாராவது இப்படி யோசிப்பாங்களா? அப்போ நீங்கள் ஒரு நல்ல டைரக்டராக இருக்கும் பட்சம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சரியான அந்த த்ரெட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு கதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கும். பகவந்த் கேசரியை பார்த்தோம், அடடா அந்த ஒரு மொக்க படத்தை இவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு தெரியுமான்னு ஒரு பேரும் வந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படி வந்திருக்கு, ஆந்திராவில் ஜனநாயகன் வந்து சூப்பர் ஃப்ளாப்பு. அங்கே உள்ளவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக கழுவி ஊத்துறான். என்ன சொல்லி கழுவி ஊத்துறான் தெரியுமா? பகவந்த் கேசரி படத்தை இவ்வளோ மொக்கையை எடுத்து வச்சிருக்காங்களேன்னு சொல்லி கழுவி ஊத்துறான். அப்படி சொல்லி கழுவி ஊத்துறான். ஸோ இப்படி ஒரு பேர் இந்த ஹெச் வினோத்துக்கு தேவையா? அதனால எனக்கு தெரிஞ்ச ஹெச் வினோத் வந்து இந்த தவறுகளை செய்யாமல் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் எதுவுமே இல்லை. அவர் இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப நல்லா, ஆமா அவர் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த படத்தில் நான் கூட ஏற்கனவே நம்ம ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு ஃபேக்ட்ரி, அங்கே மமிதாவை கடத்திட்டு வருவாங்க. ஓகே. ஒரு ஒயிட் ஷார்ட் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரம்மில் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் யோசிச்சேன், எதுக்குடா விட்டலாச்சாரியார் படம் மாதிரி சம்மந்தம் இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உடனே ஒரு டயலாக் சொல்கிறாரு அந்த வில்லன், இங்கே பேர் ஒழுங்காக சொல்லிவிடு, இல்லைனா உன்னை துண்டு துண்டாக வெட்டி இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிருவேன். இப்படி என்னடா டயலாக்? இப்படி யாராவது எங்கேயாவது பார்த்துறீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயங்கரமான மொக்கையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வந்தது, இந்த படத்தை இயக்கிய ஹெச் வினோத் தான் ஒரிஜினலா, இல்லை சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று பண்ண டைரக்டர் ஒரிஜினல் வினோத்தா? இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படம் பிரமாதமாக இருக்கும், நம்ம அந்த டைரக்டர் மேலே மரியாதை வச்சுருவோம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், அதில் ஒருத்தன் பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பான், அசிஸ்டண்ட்டோ அசோசியேட்டோ யாரோ ஒருத்தன், ஒரு ஐடியா பேங்க்னு ஒருத்தன் இருப்பான், அவனுடைய அவுட்புட் எல்லாமே இந்த சப்ஜெக்ட்குள்ளார வந்துடும். அதனால இது பிரமாதமான ஒரு படமாக வந்துடும். நம்ம என்னன்னா இந்த உள்விவகாரம் தெரியாம இது எல்லாமே டைரக்டருடைய சரக்கு அப்படின்னு நினைச்சு அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இப்ப அந்த ஐடியா பேங்க் பாத்தீங்கன்னா தனியா படம் பண்றதுக்கோ இல்ல சினிமா வேணா ஊர்ல மளிகை கடை வைக்கிறேன்னு போயிடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா வெறும் குடுவையா மாறிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே சரி, இப்போ சொன்னீங்க பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய போரே போயிட்டுருக்கு, இந்த படம் எவ்வளோ வசூலிச்சது அப்படின்னு. எவ்வளோ சார் வசூலிச்சது? படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் மற்றவர்கள் போடுகிற புள்ளி விவரங்கள் பொய்யானவை.
அது வந்து உண்மை இல்லை. ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் நாள் 30 கோடி, உலக அளவில் 80 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை பார்த்தீங்கன்னா அதுக்கு குறைவாக தான் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி ரூபா தான். ஓகே. அண்ணா அதில் அதுக்கு அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சி 13 கோடியே அது இறங்கிடுச்சு அடுத்த நாள். ஓகே. 23 படம் ரிலீஸு, 24ஆம் தேதி கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 கோடி ரூபா தான். படத்தை வாங்கினவங்கலேருந்து தியேட்டருக்காரங்கெல்லாம் உண்மையிலேயே பேயறைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. 21 கோடி, 22 கோடி, 23 கோடின்னு கொஞ்சம் ஏறிச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா திங்கள் செவ்வாய் இந்த வாரம் இருக்குல்ல, அதில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூவராக தான் இருக்கு. அதனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமாகத்தான் இருக்கு. அதுக்கு 2 காரணம். ஒன்று என்னன்னா இந்த படத்தினுடைய அந்த 3 மணி நேரம்ங்கிற அந்த டியூரேஷன் அது பல பேரை பொறுமையை சோதிக்க வச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த படத்துக்கு கிடைத்த ஏ சர்டிஃபிகேட். ஆமாம், இன்னொரு காரணம் என்னன்னா ஏற்கனவே இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்போ ஏன் முத நாள் வந்தாங்க அப்படின்னா அந்த திரையரங்க அனுபவத்தை அனுபவிப்பதற்காக, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க யாரும் இந்த படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறதுக்கு வரல. நம்ம ஒரு டான்ஸை போடுவோம் இல்லை டான்ஸ் போடுறவனை பார்ப்போங்கிற அந்த மனநிலையில் வந்த கூட்டம் தான் அது. அதனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயின் கடைசி படமாக ஒரு சாதனையை நம்ம எதிர்பார்த்தோம்ல, அது வந்து சாத்தியம் இல்லை. ஓகே சார், நான் 3 days சேர்த்து நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன். 241 போட்டிருந்தாங்க, 241 crores போட்டிருந்தாங்க. 3 நாள் ஓவராலாக எவ்வளோ சார் இருக்கும்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100ஐ நெருங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 85, 90 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா 200 தாண்டி நெருங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. 150 ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னொன்று வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது. நீங்கள் அதை பொறுத்த இப்போ தமிழ்நாடுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், மீடியேட்டர், சக ப்ரொடியூசர், இந்த மாதிரி பல பேர்கிட்ட பேசுவோம். ஒரு டேட்டாவை நம்ம எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஓவர்சீஸ் வந்து அந்த மாதிரி டேட்டா எடுக்க முடியாது. அப்படி எடுப்பதுங்கிறது எக்ஸாக்டாக இருக்காது. அதே நேரம் இவர்கள் போடுறது இருக்குல்ல, 200, 300ன்னு போடுறது. ஒரு விஜய் ரசிகம் பார்த்தீங்கன்னா 200 கோடின்னு போடுவான். அதை மட்டம் தட்டணும்னு நினைக்கிற ஒருத்தன் இல்லை 100 கோடி தானே இவன் கம்மியாக போடுவான். அதனால் உண்மைங்கிறது விஜய் ரசிகன், அஜித் ரசிகன் 2 பேருடைய நம்பர்களுக்கு நடுவில் இருக்குது. ஓகே சார், அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு சார். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஒரு பக்கம் நீட்டு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கடைசி படம் ஜனநாயகன் சொன்னோம். நடுவில் வந்து நம்மளோட அனு சார் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டில் பல உண்மைகளை அவர் சொல்லியிருக்கு, பல அறிவிப்புகள்னே சொல்லலாம். அதில் அவரோட அரசியலுக்கு வர மாதிரியும் சில அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க, ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதுதான் அரசியலை நோக்கி தனுஷ் வந்து மெல்ல நகர்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சட்டுன்னு தோன்றுகிற ஒரு விஷயம். அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது அது நம்மளுடைய யூகமாக மட்டுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே ஆரம்பத்தில் விஜய் இந்த மக்கள் இயக்கம், அந்த கொடி, அது இதெல்லாம் வச்சு தான் அவருடைய ஈவெண்ட் நடக்கும். நேற்று 2 நாளைக்கு முன்னே நடந்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. பின்னால் அந்த கொடியெல்லாம் தெரியுது. ஏன்னா நான் திருப்பி சொல்றது தான், நடிகனுக்கு எதுக்கு கொடி என்ன? அப்ப நீங்க ஒரு கொடின்னு போறீங்க அப்படின்னால நீங்க வேற எதையும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவருடைய அந்த ஆதங்க பேச்சு தான் நமக்கு நிறைய விமர்சனத்துக்குரியதாக மாறியது. இப்ப அசுரன் படத்துக்கு வந்து ஒரு விருது கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், யாருமே தனுஷை வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணலை. ரைட்டா? என்னன்னா அது ஒரு தகுதியான படம், அதுக்கு கொடுத்ததுங்கிறது சரி அப்படின்னு எல்லாருமே பாராட்டியது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே தனுஷுக்கு, ராயனுக்கும், கேப்டன் மில்லருக்கும் கொடுக்கும்போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த விருது தனுஷுக்கு கொடுத்ததுல பிரச்சனை இல்லை, இந்த படத்துக்கு கொடுத்தது தான் பிரச்சனை. அதை வந்து தனுஷ் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்கலையாப்பா, அப்ப யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா, இப்ப மட்டும் வந்து என்ன அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நல்லா கேளுங்க, இன்னைக்கு ராயன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க, அது ஒரு தகுதியற்ற படம். அப்ப அதே வருடம் வந்து தகுதியான படங்களை நம்ம எடுக்கிறோம். எடுத்து வாழைக்கு ஏன் கொடுக்கல, மகாராஜாக்கு ஏன் கொடுக்கல, விடுதலைக்கு ஏன் கொடுக்கல நம்ம கேள்வி கேட்கிறோம். அதே நேரம் தனுஷ் சொல்றாரு பாருங்க, எனக்கு புதுப்பேட்டைக்கு கொடுக்கலன்ட்டு. என் பார்வையில புதுப்பேட்டை வந்து ஒரு குப்பை படம்.
அந்த படத்துக்கு விருது கொடுத்திருந்தா நான் வந்து பயங்கரமான அதை விமர்சனம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வட சென்னைக்கு ஏன் கொடுக்கலங்கிறாரு. வட சென்னையில் ஆபாச வசனங்கள் நிறைந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் ரவுடி பயல்களை ஹீரோவா சித்தரித்த ஒரு படம். புரியுதா இல்லையா? அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார்லேயே அனுமதிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருக்காரு. அப்போ உங்க எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு, நாங்க அந்த படத்தை வேற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கொடுக்கலைங்கிறதுனால இப்போ மக்கள்லாம் வந்து ஏன் வட சென்னைக்கு கொடுக்கல, ஏன் புதுப்பேட்டைக்கு கொடுக்கலன்னு கேட்பாங்களா? என்ன கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல படம், சமூகத்துக்கு பயன்படுகிற ஒரு படத்துக்கு கொடுக்கலன்னா தான் மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, வாழைக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா வாழை வந்து ஒரு வாழ்வியலை சொன்ன ஒரு படம். என்ன, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்க்கை அதுக்குள்ளார இருக்கு. என்ன வடசென்னை டூல என்ன, வடசென்னையில் என்ன இருக்கு? ரவுடி பயல்களை பத்தி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ரவுடி பயல்களை ஹீரோவா நீங்க சித்தரிச்சிருக்கீங்க. அந்த படத்தை பார்க்குறவனுக்கு நாமளும் அருவாள் எடுத்து 4 பேரை போடணும்னு தோணுகிற, என்ன தோன்ற வைக்கிற ஒரு படம் அது. அதுல நீங்க சிறப்பா நடிச்சீங்கிறதுனால எப்படிங்க விருது கொடுக்க முடியும்? அதுக்கடுத்து புதுப்பேட்டை படம் என்ன படம்? என்ன, நீங்க வந்து அது கமர்ஷியலா ஓகே, அதுக்கு நீங்க விருது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தது இருக்குல்ல, அதுவே வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அடுத்தபடியா முக்கிய கேள்வி அவரோட அரசியல் வருகை தான். பார்த்தாலே தெரியுது அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னா ஒரு கொடி எல்லாமே. ஸோ இப்போ 2031 டார்கெட் பண்ணி தான் வராங்கன்னு தெரியுது. சார் இப்போ ஆல்ரெடி திமுக அதிமுகவை பீட் பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தாவேகாரஸ் வந்திருக்கு. 2031 இன்னொரு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி இருந்த வெற்றிடத்தை தான் விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாரு. இன்னொரு 10-15 வருஷம் இருப்பாருன்ற மாதிரி தான் தோணுது. அடுத்து 2031 வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெற்றிடம் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி, வெற்றிடம் என்பது ஏற்பட்டால் அது சினிமாக்காரங்க நிரப்புவாங்கன்னு நம்ம நினைக்கிறதும் எதிர்பார்க்கறதுமே தவறு. அதுக்கடுத்து விஜய் வந்து இப்பதான் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. ஒரு 2 மாசம் தான் ஆயிருக்கு. இவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அந்த 2031 அந்த தேர்தல் களத்தையே நம்ம கணிக்க முடியும். பட் அதே நேரம் வெற்றிடம் இருக்கு இல்ல, ஒரு சினிமா நடிகர் தேவை இருக்கோ இல்லையோ, தனுஷை பாஜக அந்த இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ரஜினியுடைய அரசியல் அட்மையர் பண்ண ஒருத்தர் இவர். ரஜினிகாந்த் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அடுத்து இவரே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஆன்மீக அரசியல் ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுப்பாரு. அதுதான் பாஜகவுடைய அரசியல். அவர்களுடைய ஆன்மீக அரசியல்ங்கிறது அதுதான். அப்ப அப்படி ஒரு விஷயத்துக்கு தோதான ஆள் தனுஷ் அப்படின்னு நினைச்சு பாஜக இவரை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் இவர் மெல்ல நகர்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து விஜய் மீது இவருக்கு வந்து ஒரு பெரிய நட்போ ஒரு பாண்டிங்கோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அவர் அடிச்சு பேச இறக்கி விடுவதற்கு இவர் சரியான ஆளாக இருப்பார்னு கூட பாஜக அவரை கட்டம் கட்டி இருக்கலாம். ஓகே சார், மிக அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்த அனுஷ் அவர்களோட இந்த அரசியல் ஆசைக்கு பின்னாடி யார் இருக்கான்றதான் கேட்க வந்தேன். நீங்க பாஜக தான் சொல்லிட்டீங்க. இவருக்கு பின்னாடி யார் சார் இருப்பா? பாஜக தான் இருப்பாங்களா? அதான் பாஜக இருக்கும்னு நம்ம சந்தேகப்படுறோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ரஜினிகாந்தோடைய மருமகனா சில வருடங்கள் இருந்திருக்காரு. ஸோ அந்த ரஜினி வீட்டினுடைய அட்மாஸ்பியர், ரஜினியுடைய கருத்தியல், ரஜினியுடைய அரசியல், இதை எல்லாத்தையும் இவர் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பாரு. அப்ப அதுல வந்து இவர் கன்வின்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது அதை வந்து இவர் அடாப்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது. யாராவது தேவைப்படும். ஆமா, அது பாஜகன்னு போர்டு போட்ட வாகனத்தை வந்து தமிழ்நாட்டு எல்லையிலேயே மக்கள் வந்து மடக்கி அப்படியே திருப்பி விட்டுறாங்க. அதனாலதான் அண்ணாமலைன்னு ஒரு பிரைவேட் வண்டியை இப்போ அடுத்து விட போறாங்க. ஸோ அந்த மாதிரி தனுசு வண்டியை அவங்க ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் இது எப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியும். சார் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்போ சமூகத்தில் வர ரூமர்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன், இது என்னோட கருத்து கிடையாது. சார் உதயநிதி சார் தான் பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோடு இருக்கார். அவரை வந்து யாராலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஸோ திமுகவிலையும் எதிர்க்க முடியல. ஸோ அவர் எதிர்க்க ஒரு ஆள் வேணுன்றதுனால தான் அவங்க அனுஷ் அவர்களை வந்து விடுறாங்களோன்னு தோணுது. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த எதத்தின்னா பித்தந்தெளிங்கிற மனநிலையில் திமுக இருக்கு. விஜயை காலி பண்ணணும், விஜயை எதிர்க்கணும், விஜயை ஒழிக்கணும், அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியில் சீமானோடு
சிநேகம் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுலையெல்லாம் மாற்றம் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படி ஒரு ரூமர் வந்ததுன்னு கூட நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் விஜய்க்கு எதிராக கம்பு சுத்துவதற்கு தனுஷு தான் சரியான ஆள் அப்படின்னு திமுக தரப்பு அல்லது உதயநிதி ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா அவரை வந்து எதிர்காலத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அவர் விஜய் பத்தியும் புரியல, தனுஷ் பத்தியும் தெரியல. அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். முதல்ல நீங்க என்னன்னா உங்களுடைய எதிரியினுடைய பலத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப விஜயினுடைய பலம் என்னன்னே தெரியாம நீங்க விஜய்க்கு எதிராக கத்தி வீசுறதுக்கு தனுஷை ரெடி பண்றீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாருக்கு ஸ்டார் ஈக்குவலாக தான், ஐ மீன் ஈக்குவல் ஸ்டார் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி ஸ்டார் இருக்காருன்ற மாதிரி தானே சார் வரும். இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. சினிமாவில் இருப்பதுனாலேயே எல்லாருமே விஜய்க்கு சரிசமமாக ஆகிட முடியாது. இப்போ வந்து ஒரு அஜித்தை இறக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குப்பா. விஜய்க்கு அஜித்துங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும், சரியாக இருக்கும். பட் ஆனால் தனுஷ் விஜய்ங்கிறது அது ஒரு சரியான போட்டி இல்லை. விட்டோம்னா மன்சூர் அலிகானே இறக்கி விஜய்க்கு போட்டினா எவ்வளோ இதாக இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த ஆப்ஷன் கரெக்டாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு பின்னால் திமுக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், அடுத்தபடியாக பார்த்தோம்னா சார் எல்லாருமே காலில் போய் விழுகிறாங்க, தனுஷ் அவரோட காலில் விழுகிறாங்க. அதை ஃபுட்டேஜை பார்த்தீங்களா? ஏன்னா அவர் வாண்டடாக விழுகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக அதை காலங்காலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவும் விழுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு மனிதன் காலில் இன்னொரு மனிதன் விழுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். யார் விழுறானோ அவன் நிச்சயமாக அவனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். அல்லது இவரிடம் யார் காலில் விழுகிறானோ அவரிடம் இவன் எதையோ எதிர்பார்க்குறான் அப்படின்னு தான் அர்த்தம். அது அவன் அந்த நோக்கத்தோடு அவன் விழுகிறான் அப்படிங்கும்போது இவங்க வந்து அதை தடுக்கணும். அது யாராக, நான் தனுஷ் குறித்து சொல்லல, பொதுவாக சொல்றேன். யார் ஒருத்தன் காலில் விழுறானோ அவனை காலில் விழாத மாதிரி முதல்ல தடுத்துடணும். ஓகே, ஏன்னா அதுக்கடுத்து மனிதன் காலில் மனிதன் விழுதுங்கிறது ஒரு ஏற்கிற விஷயமே கிடையாது. ஓகே, அதையும் மீறி வந்து விழ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே சார், அடுத்தபடியாக இதில் இந்த பகுதியில் முக்கியமான கேள்வின்னா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் அவங்க ரசிகர் மன்றத்தை சார்பாக நிற்க போகிறதா தகவல். சரி, இவர் சொல்லக்கூடிய வார்த்தையே ஒரு இந்துத்துவ முன்னிறுத்துற மாதிரி தான் இருக்குது. இந்து கடவுள்கள் பற்றின வார்த்தைகளை முன்வைக்கிறதா தான் இருக்குது. ஸோ இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு விழுமா? அதை பற்றின அவேர்னஸ் இருக்கா இவங்களுக்கு? அது தெரியாமல் பண்ணுறாங்களா? அதாவது முதல்ல தனுஷ் ரசிகர்கள் தேர்தல் என்னன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் போடுற ஓட்டெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டம் தனுஷுக்கு கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்கினது எல்லா நடிகர்களுக்கும் ரசிகன்னு ஒரு 10 பேர் இருப்பான். அவன் உண்மையிலே இதை ரசித்து ரசிகனாக இருக்கானா, இல்லை போஸ்டர் ஓட்டினா கொடி கட்டினா ஏதாவது ரிலீஸ் நேரத்தில் சில்லறை கிடைக்குங்கிறதுனால அப்படி மன்றம் வச்சிருக்கானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது அந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஆட்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு விஜய்க்கு இருக்கிற மாதிரி, ஒரு அஜித்துக்கு இருக்கிற மாதிரி, ரஜினிக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெருந்திரளான கூட்டம் தனுஷ் பின்னால இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர் அப்படி இருப்பாங்களே தவிர, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சென்னையில் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா ஒரு சென்னையே குலுங்குற அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் அவருக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அப்படி ஒரு ஊருக்கு 10 பேரை 4 பேரை வச்சுட்டு நீங்கள் தேர்தலில் நின்னீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு வெற்றியை தேடி தரும்? ஓகே சார், அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக இப்போ மிக முக்கியமான நிகழ்வு, இந்தியாவே உழுக்கின ஒரு நிகழ்வு சார். நம்மளோட மத்திய அரசு ஒன்றிய அரசை சேர்ந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த சிஜேபி போராட்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராஜினாமாவை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாஜக ஒரு 12 வருடமாக ஆண்டிருக்காங்க. அவங்களோட முதல் தோல்வின்னு இதை பார்க்கலாமா? இது அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க, இது வரைக்கும் எங்கள் அமைச்சரவையில் யாருமே ராஜினாமாவே இல்லைன்னு. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, சிஜேபி கட்சி ஒன்றா சேர்ந்து அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி தானே. எப்பயுமே அந்த மாணவர் சக்திக்கு முன்னால் என்ன எதுவுமே நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் தான் இதெல்லாம். தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காரு. அவருடைய பேச்சு, என்ன உடல் மொழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக இருக்கும். பல்வேறு விமர்சனங்கள், பல முறை அவருடைய ராஜினாமா வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் அங்கே வரவே இல்லை. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய போராட்டம் மிக வலிமையோடு முன்னெடுக்கப்பட்டது. வேற வழி இல்லாமல் அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. பட் அதே நேரம் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா மட்டுமே இந்த மாணவர் போராட்டத்துக்கான ஒரு தீர்வாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதில் ஒரு கோரிக்கை தான் அது.
நீங்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி அங்கே போய் உட்காந்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் போது தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே வந்து ஒரு முழுமையான வெற்றி கிடைச்சதா அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அன்றைக்கி போலீஸ் தடியடி நடத்துறது, சில பேர் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த போராடிய மாணவர்கள் மீது நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கணும்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அதுக்கு ஒன்றிய பாஜக ஒத்துக்குது. என்ன, அது ஓகே தான். அதே நேரம் எஞ்சிய இவங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள்லாம் அப்படியே தானே இருக்கு. கேட்டால் 4 வாரத்தில் பதில் சொல்கிறேன், 5 வாரத்தில் பதில் சொன்னதாக அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படும் போது தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைச்சதா நம்ம அர்த்தம். பட் அதே நேரம் ஒரு கல்வி அமைச்சருடைய ராஜினாமா அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைத்த ஒரு பாதி வெற்றியா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே சார். சார், இப்போ அந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அது ஒரு அதை ஒட்டின மிக முக்கியமான கேள்வி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தான் வருது. சார், தமிழ்நாட்டிலேயே மாணவர்கள் போராடுறாங்க, நம்மளோட சிபி அலுவலகத்தில் உட்காந்து போராடுறாங்க. சார், சிஜேபியில் என்ன பேனர் வைக்கிறாங்கன்னா பேன் நீட் அப்படின்னு சொல்லி போராட்டம் வைக்கிறாங்க. நம்ம பசங்களும் அதை நம்பி போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே வாபஸ் ஆகணுன்னா இங்கேயே வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. பிரச்சனைகள் வருது. நாங்கள் வந்து பேன் நீட்டுக்காக தான் போகிறோம், நீங்கள் ஃபேர் நீட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா இன்னொருத்தன பசங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி அதை இவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிஜேபியுடைய நோக்கம் வந்து பேன் நீட் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு தான் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட காலமாகவே நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். நீட்டே இருக்கக்கூடாது, அதை பேன் பண்ணுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை வந்து வேறொரு வடிவம் எடுத்துருச்சு. அதுதான் காரணம். நீங்கள் சிஜேபின்னு போடாமல் நீங்கள் நார்மலாக பேன் நீட்டுன்னு உட்காந்துருந்தாலும் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதாவது நல்லா கேட்டுங்க, இங்கே சிபிஐ ஆஃபீஸில் நடந்த கூட்டம் சிஜேபிக்காக வரல, நீட்டை பேன் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது தானே. அப்போ நீங்கள் வந்து அவங்க அந்த பேனரில் நீங்கள் அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஆனால் அது வந்து ஒரு நாடு முழுக்க அந்த சிஜேபியோட இது பரவுனதுனால இங்கேயே அது பண்ணிட்டாங்க. பட் அதே நேரம் அந்த பேனரில் நீங்கள் பண்ணதுனால டெல்லியில் வந்து அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்போது இங்கேயும் முடிவுக்கு வருவது தான் நியாயம். இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி எங்களை கேட்காம அது பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அன்னைக்கே இதை பார்த்துருக்கணும்ல. டெல்லியில் வந்து அந்த கோரிக்கைக்கு தான் போராடுறாங்க. இங்க வந்து அந்த கோரிக்கையை மாறி இருக்கேங்கிற விஷயத்தை நீங்க அன்னைக்கே கையில் எடுத்திருக்கணும். அதெல்லாம் பண்ணாம கடைசி நேரத்தில் வந்து பண்ணது இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான நாடு தழுவிய போராட்டம் நடக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதனால நீங்க ஒட்டுமொத்த போராட்டத்தை வந்து நம்ம கேள்விக்குறியாக்குறதோ அல்லது பார்த்தீங்கன்னா அதன் மீது வந்து நம்ம சந்தேகத்தை எழுப்புவதோ சரியா இருக்காது. அன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஜித் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கேமராவை பேன் பண்ணால் இன்னொரு இடத்துல 4-5 பெண்கள் வந்து குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ரீல்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா இப்போ அந்த டான்ஸ் ஆடுறதுனாலே ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டமே குத்து டான்ஸ் ஆடுறவங்கன்னு முடிவுக்கு வர முடியுமா? இல்லை, கண்டிப்பாக வர முடியாது. ஏற்கனவே இங்கே நடந்த ஜல்லிக்கட்டுலேயே போனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொற்பொழிவாட்டிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொருத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாஸ் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. சார், அடுத்த இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை பார்த்தோம்னா, இதில் வந்து இது நீட்டுக்கு எதிரான போராட்டமா இல்லை தாவேக அரசுக்கு எதிரான போராட்டமா விஜய்க்கு எதிரான போராட்டமான்ற பல்வேறு கேள்விகள் வந்தது. வெற்றிமாறன், ஆரஞ்சு, ஜேம்ஸ் வசந்தன், இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் நடந்தது நீட்டுக்கு எதிராக நடந்ததா இல்லை விஜய்க்கு எதிராக நடந்ததா? இல்லை, அது அப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் ஜல்லிக்கட்டு உதாரணம் தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மிச்சர் திங்கிறவர்னு ஒரு இஷ்யூ வந்துச்சா இல்லையா? ஆமாம். அன்னைக்கே கம்முன்னு இருந்தீங்க. அன்னைக்கு நடந்த கூட்டம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கூட்டமா ஓபிஎஸ்க்கு எதிரான கூட்டமா? அன்னைக்கு யாரும் கேட்கவே இல்லையே. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் விஜய் அது குறித்து வந்து கருத்து சொல்லவே பயப்படுறாரு. நீங்களும் நீட்டுக்கு எதிரானவர் தான். அனிதா வீட்டுக்கு போய் உட்கார்ந்தீங்கல்ல, வெறும் நடிகரா தானே இருந்தீங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே அண்ணா ஹசாரே டெல்லியில உண்ணாவிரதம் உட்காரும்போது இங்கேருந்து கிளம்பி போனீங்கல்ல, உங்களை யார் கூப்பிட்டா? நீங்க வெறும் நடிகர் தானே. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முக்கியமாக ஒரு தேச பிரச்சனை இங்க பத்தி எரியும் போது ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க?
நீங்கள் டெல்லிக்கு போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏன் கருத்து சொல்லலை, இது சரி தப்பு, இந்த கூட்டத்தை இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன்னு கூட நீங்கள் ஏன் கருத்து சொல்லாமல் இருக்கீங்க? அதை வந்து விமர்சனம் பண்ணத்தானே செய்வாங்க. அதை எங்கே விமர்சனம் பண்ணுவாங்க? அதே நீட்டுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடக்கும்போது அங்கே தானே விமர்சனம் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி விஜய் எதிர்ப்பு போராட்டமாக மாத்துறீங்க, தாவேக்கா எதிர்ப்பு போராட்டமா எப்படி மாத்துறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் மேல இந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு பெருந்திரளான ஒரு போராட்டம் நடக்கும்போது எல்லாருடைய குரலும் ஒரே மாதிரி ஒலிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம வந்து கொச்சைப்படுத்த கூடாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, மக்கள் எல்லாருமே பீச்சில் போறான்னு நினைக்கிறாங்க, மெரினா பீச்சில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. பட் ஆனால் தாவேக்கா அரசு அனுமதி தரலன்னு சொல்றாங்க. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தாவேக்கா அரசு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பீச்சில் போராட அனுமதி கொடுக்கல. இல்லை, அது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அரசு எடுத்த முடிவு. அது நல்லா கவனிங்க, தாவேக்கா அரசு எடுத்த முடிவு இல்லை, ஏற்கனவே இருந்த அரசு எடுத்த முடிவு. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பீச் மாதிரியான ஒரு இடத்துல மக்கள் திரண்டு வரும்போது அவங்கள நீங்கள் எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இதை ஏற்கனவே அவங்க பார்த்துட்டாங்க, அந்த அனுபவம் இருக்கு. அவர்களை சமாளிப்பது காவல்துறைக்கு எப்பேற்பட்ட சவாலாக மாறுங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு கண்கூடான உதாரணங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் என்னன்னா, இந்த பீச்சுங்கிறது அந்த போராட்ட களமாக அவர்கள் அனுமதிப்பதில்லை. ஒரு வள்ளுவர் கோட்டம் அல்லது ராஜரத்ன ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரவான ஒரு பிளேஸ் தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, வா ஒரு மணி நேரம் கத்து, இருட்டினதுக்கப்புறம் கிளம்பி போயிடு. நீ கிளம்பி போகல அப்படின்னா உன்னை 4 பஸ்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் இறக்கி விட்டு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அமுச்சு விட்ருவோம். இதுதான் அரசாங்கம் அனுமதிக்கிற அதிகபட்ச போராட்ட வழிமுறை. அப்படித்தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்பயுமே புரிஞ்சுங்க, அரசு இல்லாமல் ஒரு எதிர்கட்சியாகவோ அல்லது வெறும் கட்சியாக இருக்கும் போது இவங்களுடைய கொள்கை வேறாக இருக்கும். இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய தனிப்பட்ட கொள்கை அந்த இதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அதுக்கு தாவேக்காவும் விதிவிலக்கு. சார், ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் ஒன்று சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பீச்சில் ஒன்றா சேர்ந்து போராடி இருந்தால் ஒருவேளை நமக்கு சாதகமான ரிசல்ட்டு எக்ஸாமை பேன் பண்ணியிருப்பாங்களோ? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. என்னைக்கு தெரிஞ்சுங்க, அரசு நினைத்ததை தான் செய்யும். இந்தியாவே திரண்டு போராடினாலும் அரசு வந்து செவி சாய்க்காது. அதுதான் கடந்த கால வரலாறு. டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்க, ஒரு வருஷமா போராடினாங்கல்ல, விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றிட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நாம ஜல்லிக்கட்டுக்காக போராடினோம், என்ன நடந்துருச்சு? எல்லா விஷயத்திலையுமே அரசு நினைப்பதை அரசு செய்யும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு போராடினாலும் அரசு வந்து அவ்வளவு சீக்கிரம் அடி பணியாது. அதே நேரம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு 10 கோரிக்கை வைக்கும்போது உங்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு 2 கோரிக்கையை கையில் எடுப்பாங்க. அவர்களுக்கு சேதாரம் இல்லாத கோரிக்கை. இப்போ தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சதுனால பாஜகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதே சேர்ல இன்னொருத்தர் உட்காந்துட்டு அவர் மூலமாக அவர் நினைத்ததை செய்ய வச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அப்படிதான் அர்த்தமே தவிர, நீங்கள் பீச்சில் வந்து அனுமதி கொடுத்துருந்தா இது உடனே சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்து. அது அந்த இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சார் சொல்றீங்க? அந்த ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தமிழக முதல்வர் செயல்படுறாரு. இல்லை, அதை ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு. அவர் முதல்வரான பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஒன்றிய அரசோடு ஒரு மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம், ஒரு சுமூகமான ஒரு உறவை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நாங்கள் சாதிச்சுக்கோன்னு சொன்னார். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல. அப்படி சுமூகமான போக்கை கடைபிடித்தாலும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கும். அது வந்து இவங்களுக்கு புரியல. அது வேணா விஜய்க்கு வேணா ஒரு நன்மையை கொடுக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு அது நன்மை தருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே தெரிஞ்ச விஷயம்தான், இவர்கள் வெறும் கட்சியாக அல்லது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணாலும் பேச முடியும். ஆளுங்கட்சியானதற்கு பிறகு இவருடைய போக்கில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி தான் தாவேக்காவுடைய போக்கிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக விஜய் குரல் கொடுக்காததுக்கு கூட இது காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஆதரவாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டோம்னா ஒன்றிய பாஜகவுடைய கோபம் நம்ம மேலே திரும்பிடும்,
நமக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலி ஏதாவது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி சார். நேற்று பார்த்தோம்னா நம்மளோட சரத்குமார் அவர்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் பாஜகவோட தமிழ்நாட்டின் தலைவர் ஓபி நயனார், சீமான் அவர்கள் எல்லாருமே பங்கு பெறுறாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா மாப்பிள்ளை இந்த மாதிரி உறவு முறைகள்லாம் சொல்லிக்கிறாங்க. இது மூலமாக இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அடுத்தடுத்து என்ன மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது? சீமான் அவர்கள், பாஜக, திமுக எல்லாம் ஒன்று சேருவாங்களா? அதாவது இவர்கள் சொன்ன அந்த விஷயம் நாங்கள் சேர்ந்திருந்தா தேர்தலுக்கு முன்பு சேர்ந்திருந்தா தேர்தல் முடிவே மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து ஏற்க முடியாது. ஏன்னா பாஜக ஒரு 0, நாம் தமிழர் கட்சி ஒரு 0, 0 + 0 = 0 தான். அதனால சீமானுக்கும் சரத்குமாருக்கும் இந்த அடிப்படை கணிதத்தை வந்து யாராவது புரிய வைக்கணும். அதுக்கடுத்து பாஜக வேறு, நாம் தமிழர் வேறு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் ரெண்டும் ஒரே கட்சிங்கிறது நம்ம நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். என்ன இவங்க நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரியான மதவாத சக்திகளோடு அவங்களுக்கு ஒரு கள்ள உறவு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இன்றைக்கு வந்து ஒரு வெளிப்படையா வந்திருக்கு. சரத்குமாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்கு. உங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். சரத்குமார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் நடிகராக இருக்கும்போது அவர் குறித்து நான் வந்து ஒரு தொடர் எழுதினேன் ஒரு பத்திரிகையில். அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன் அவர் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். காலையில் சரத்குமாரை பார்ப்பேன், அவர் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு போகிறப்ப நான் போகங்கிற அளவுக்கு டெய்லியே நான் சரத்தோட இருப்பேன். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சீமான் வந்து சரத்குமாரை தேடி வருவார். வந்து உட்காந்துருப்பார். ஏன் முன்னால் தான் உட்காருவார், பேசுவாங்க. எதுக்கு வருவார் அப்படின்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நாடார் கட்சி ஆரம்பிக்கணும், இதுதான் சீமானுடைய நோக்கம். நீங்கள் தலைவராக இருங்க, நான் செயலாளராக அப்படின்னு சீமான் அவர்கிட்ட கேட்பார். எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு ஓகே நாளைக்கு பேசுவோன்ட்டு அனுப்பிச்சி விட்ருவார். அப்புறம் சரத்குமார் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாம் இது சரியாக வருமானு கேட்பார். எங்கிட்டையும் கேட்பார். நான் ஏதாவது நெகட்டிவாக கருத்து சொல்லுவேன். அப்புறம் அடுத்த நாள் சீமான் வருவார், நாடார் கட்சி ஆரம்பிக்கணும். அதாவது என்ன சுருக்கமாக சொல்லணும்னா, சீமானுடைய ஆரம்பகால நோக்கங்கிறது நாடார் கட்சி தொடங்குவது தான். அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஸ்பான்சர்லாம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது நாம் தமிழர் கட்சியாக மாறியது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியாக மாறிய பிறகும் இப்போ சரத்குமாரோடு இவர் நட்பு கொள்றாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறதுல எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜீரோக்களெல்லாம் சேர்ந்து தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக உருவெடுக்குமானா எந்த காலத்திலையும் உருவெடுக்காது. நீங்கள் நோட்டாக்கு பக்கத்தில், இவர் நோட்டாக்கு பக்கத்தில். இதுதான் இந்த கட்சிகளுடைய நிலைமை. அதே நேரம் பாஜகவும் திமுகவும் எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி அமையும் போது வேணா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்ட்டு நாம் தமிழரும் அவர்களோடு போவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதி நமக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது. தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு ஒரு கூட்டத்தை கையில் வச்சிருக்காரு. ஆனால் இவர் எங்கே போய் நிற்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால அப்படி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை நம்பி நம்ம இல்லைங்கிற ஒரு உத்தரவாதத்தை எல்லாம் கொடுத்துட முடியாது. ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்று கால சந்திப்போம். நன்றி சார். நன்றி.